गणपतये नमो नमः सिद्धिविनायक नमो नमः अष्टविनायक नमो नमः। எல்லோருக்கும் வணக்கம். பேசும் நட்சத்திரங்கள் சேனல் வழியாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. முதலில் என்னுடைய குருநாதராகிய உயர்கணித சார ஜோதிட சக்கரவர்த்தியும் நல்லாசிரியருமாகிய திரு தேவராஜ் ஐயா அவர்களை வணங்கி அவருடைய நல்லாசியோடு இந்த பதிவை ஆரம்பிக்கலாம். இப்போ நம்ம என்ன பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ நடைபெறுகின்ற குரு பயிற்சியை பற்றி தான் இந்த மிதுன ராசிக்கு எந்த மாதிரி பலனை தரும் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். நான் ஏற்கனவே 2 பதிவுகள் போட்டிருக்கேன், மேஷ ராசிக்கும் ரிஷப ராசிக்கும். இது 3வது ராசியாகிய மிதுன ராசிக்கு இப்போ எந்த மாதிரியான பலனை தரும் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இந்த குரு பயிற்சி என்பது குருவோட நின்ன இடத்தை விட ஸ்தான பலத்தை விட அவர் பார்க்கின்ற பார்வை பலத்திற்கு தான் மிக மிக அதிகமான பலன்கள் உண்டு அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும். அதனால இவர் எந்த மாதிரியான பார்வைகளை அந்த மிதன ராசிக்கு வழங்குகிறார், அதனால் அந்த மிதன ராசிகளுக்கு எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கும் அப்படின்றத பற்றி ஒரு சிறு பதிவு. சரி, பார்க்கலாம் வாங்க. இப்போ மிதன ராசியிலிருந்து ஏற்கனவே ஜென்ம குருவாக இருந்து ஓராண்டு காலம் பயணித்து கொண்டிருந்தார் இந்த குரு பகவான். இப்பொழுது அவர் மிதன ராசியிலிருந்து 2ஆம் பாவமாகிய தனஸ்தானமாகிய குடும்பஸ்தானத்திற்கு அவர் பயணம் செய்கிறார். 2ஆம் இடத்திற்கு கடக வீட்டிற்கு, அதுவும் உச்சம் பெற்று வருகிறார். 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வருகின்ற இந்த குரு பகவான் உச்ச குருவாக கடக வீட்டில் அமர்கிறார். மிதன ராசிக்கு இது ஒரு பொற்காலம் என்று சொல்லலாம். ஏன்னா 2ஆம் பாவம் என்பது தனம், வாக்கு, குடும்பம் போன்ற ஸ்தானத்தை குறிக்கக்கூடியது. அந்த இடத்தில் சுபகிரகமாகிய இயற்கை சுபகிரகம் முழு சுபராகிய குரு பகவான் உச்சமெற்று அமரும் பொழுது பலவிதமான மாற்றங்களையும் கையில் பணப்புழக்கத்தையும் பொருளாதார ஏற்றத்தையும் அவருக்கு கண்டிப்பாக வழங்கும். பேச்சில் ஒரு தனித்தன்மை இருக்கும். பேசும் வார்த்தைகள் இனிமையாகவும் ஒரு அர்த்தம் உள்ளதாகவும் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பை அந்த குரு பகவான் கொடுப்பார். ஏன்னா 2ஆம் இடம் என்பது வாக்கு, அவர் சொல்கின்ற வாக்கு பலிதம் ஏற்படக்கூடிய அமைப்பும் அந்த ஸ்தான பலம் அவர்களுக்கு காட்டுகின்றது. சரி, 2ஆம் இடத்திலிருந்து அவர் எந்த இடத்தை பார்க்கிறார் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். அவர் 2ஆம் இடத்திலிருந்து 5ஆம் பார்வையாக 6ஆம் இடத்தை பார்க்கிறார். 6ஆம் இடம் பார்க்கும்போது இது வம்பு, வழக்கு, ருணம், ரோகம், சத்ரு அந்த மாதிரியான ஸ்தானம் என்று நமக்கு எல்லாருக்கும் தெரியும். அப்போ அந்த இடத்த ஒரு சுபகிரகம் பார்க்கும் பொழுது அந்த இடத்தில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளையும் அவர் கட்டுக்குள் வைத்துக் கொள்வார், அதை சமாதானப்படுத்துவார், எதிரி தொல்லையிலிருந்து காப்பாற்றுவார், வம்பு வழக்கிலிருந்து வெற்றியை கொடுப்பார், கடனிலிருந்து ஒரு நிவர்த்தி கொடுப்பார் அப்படின்னு நம்ம நல்லா தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா அவர் சுபகிரகம் இல்லையா. சுபகிரகம் ஒரு வீட்டை பார்க்கும் பொழுது இது உதாரணத்துக்கு எப்படி சொல்லலாம் அப்படின்னு சொன்னா, ஒரு வீட்டுல குழந்தைகளாம் இருக்கு, சும்மா விளையாடிட்டோ சண்டை போட்டுட்டோ அடிச்சுட்டோ இருக்கிறாங்க அப்படின்னு வச்சுப்போம். அப்போ அப்பா வெளியே இருந்து ஆபீஸ்ல இருந்து வீட்டுக்குள்ள வராரு அப்படின்னு சொன்னா, அவர் பாக்குறார், அவர் வரப்போறார் அப்படின்னும் பொழுது வந்தார் அப்படின்னா, அந்த அடிச்சுட்டு சண்டை போட்டுட்டு விளையாடிட்டு இருந்த குழந்தைங்க அப்பா வராரு திட்ட போறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்கவுங்க தன்னுடைய வேலையை சரியாக செய்ய போய் உட்காந்துருவாங்க. படிக்கிறவங்க படிப்பாங்க, டிவி பார்க்குறப்பா அந்த மாதிரி அவங்களுடைய வேலையை செய்யறதுக்கு அந்த இடத்த சமாதானமா போயிடுவாங்க, அமைதியா போய் உட்காருவாங்க. ஏன்னா அப்பா தன்னை பார்க்கிறார், அவர் திட்டுவார், அவர் வயதுக்கு எல்லாத்துக்கும் நம்ம மரியாதை கொடுக்கணும் அப்படின்னு அந்த குழந்தைகள் நினைக்குது இல்லையா. அதே போல்தான் குரு என்பவர் உயர்ந்த முழு சுபகிரகம். அது இந்த வம்பு வழக்கு சண்டை என்கின்ற ருணம், ரோகம், சத்ரு என்கின்ற இந்த 6ஆம் பாவத்தை பார்க்கும் பொழுது அது அந்த பாவத்தில் இருக்கிற அத்தனை பிரச்சனைகளையும் கட்டுக்குள் வைத்துக் கொள்ளும் என்பது நியதி. இதுதான் குரு பகவான் எந்த வீட்டை பார்த்தாலும் அவர் பெரியவர், சுபர் இல்லையா, முழு சுபர். அதனால அவர் பார்க்கும் பொழுது அவருக்காக மற்ற கிரகங்கள் அந்த பாவத்தை இயக்கி கொண்டிருக்கிறது அமைதியாகும். அந்த மாதிரி அது கட்டுக்குள் இருக்கும், அவருடைய கட்டுப்பாட்டில் இருக்கும், அவருடைய நேரடி பார்வையில் இருக்கும். அந்த பார்வையில் இருக்கும்போது அந்த பாவம் சார்ந்த விஷயங்களில் தவறு ஏற்படாது, தவறு செய்ய அந்த ஜாதகரை விடாது குரு பார்த்து கொண்டிருக்கும் பொழுது அப்படின்னு சொல்றது தான் இந்த கருத்து. அதாவது டீச்சர் பார்த்தா ஸ்டூடெண்ட் தப்பு பண்ண மாட்டாங்க இல்லையா. டீச்சர் இல்லாத போது பசங்க விளையாடும், டீச்சர் இருக்கும் போது அமைதியா படிக்கும் அப்படின்றது தான் சுபர். குருவோடைய பார்வை இருக்கிற வீடுகள் தவறு செய்யாது அப்படின்ற ஒரு ஜாதக கருத்து. அதன் பிரகாரம் இது 6ஆம் வீட்டை பார்க்கும் பொழுது மிக உன்னதமான பலன் தரும். இதில் ஏற்படுகின்ற எல்லா பிரச்சனைகளையும் கட்டுக்குள் வைத்துக் கொள்வார். அடுத்து 7ஆம் பார்வையாக அவர் மகர வீட்டை மிதுனத்துக்கு 8ஆம் வீடு, இது 7ஆம் பார்வையாக கடகத்திலிருந்து அவர் மகர வீட்டை பார்க்குறார். அப்போ மகர வீட்டை பார்க்கும்போது 8ஆம் வீடு அப்படின்றது அது நமக்கு எல்லாமே தெரியும். அது மறைவு ஸ்தானம், வலி, வேதனை, சங்கடம், துயரம், கஷ்டம்,
அந்த மாதிரியான ஒரு இடம். அந்த இடத்த வந்து இப்போ வந்து குரு வந்து நேரடியாக சுபகிரகம் பார்க்கும் பொழுது என்ன பலன் கிடைக்கும்? அது அத்தனையும் குறைய ஆரம்பிக்கும். அவருடைய கண்ணீர், வேதனை, கஷ்டம், நோய், அந்த மாதிரியான வெளியே சொல்ல முடியாத பிரச்சனைகள், மன அழுத்தம் அத்தனையையும் குறைக்கக்கூடிய ஒரு அமைப்பில் இந்த குருவோட பார்வை அவர்களுக்கு அமைகிறது. அது மட்டுமில்லாமல் மரபக உறுப்பில் இருக்கின்ற பிரச்சனைகள், அந்த நோய்கள், கால் சார்ந்த நோய்கள், ஏன்னா சனியோட வீடும் வர இல்லையா, அதையும் சேர்த்துக்கணும். சனியோட வீடு, அது மட்டும் இல்லாமல் குருவோட பார்வை, அது நிற்கிற இடம் 8ஆம் பாவம், அது அத்தனையும் சேர்த்து நாம் பார்க்கும் பொழுது அதில் ஏற்படுகின்ற எல்லா பிரச்சனைகளையும் தீர்வு காணக்கூடிய அமைப்பில் இந்த குருவோட பார்வை அமைந்திருக்கு. சரிங்களா? இது ஒரு உன்னதமான பலன். மிதுன ராசிக்கு மிக மிக ரொம்ப தேவைப்படுகிற பலனாக தான் இது அமைஞ்சிருக்கு. அடுத்து வந்து குரு வந்து கடக வீட்டில் இருந்து 10ஆம் பார்வையாக மீன வீட்டை பார்க்குறார். அப்போ என்ன ஆகுது? தொழில் ஸ்தானத்தை பார்க்குறார். குரு வீட்டை, மீன ராசின்றது குருவோட வீடு. குரு வீட்டை உச்சம் பெற்ற குரு பார்க்குறாரு. 10ஆம் வீடு. ஆல்ரெடி அங்கே வந்து சனி உட்காந்துருக்காரு. கர்மகாரகன் 10ஆம் வீட்டில் அமைதி அவர் உட்காந்துட்டு இருக்காரு. அப்போ அவராக கூட சேர்ந்து இப்போ குருவோட பார்வையும் விழுது. குருவோடைய பார்வையும் விழறதுனால மிதுன ராசிக்காரர்கள் ஏற்கனவே நோய் நொடியில் கஷ்டப்பட்டவங்க, மன கஷ்டத்தில் இருக்கிறவங்க, அவங்களுடைய வேதனைகள்லாம் கட்டுப்படுத்துறதுக்கு இந்த 6ஆம் வீட்டையும் 8ஆம் இடத்தையும் கட்டுப்படுத்தி அவர் பார்வையால் கட்டுப்படுத்திட்டு அதுக்கப்புறமா அவர் வந்து தொழில் ஸ்தானத்தை பார்க்கும் பொழுது அவருடைய மனதில் ஒரு புத்துணர்ச்சி ஏற்பட்டு தொழிலை எப்படி விரிவுபடுத்தலாம், எப்படி பெருசாக்கலாம், தொழிலை எதை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம், தொழிலை எப்படி முன்னுக்கு கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு தொழில் பற்றின சிந்தனையை அவர்களுக்கு உருவாக்கி தொழிலில் ஒரு நல்ல மாற்றத்தையும் நல்லதொரு ஏற்றத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பில் இந்த குரு பயிற்சி இந்த ஓராண்டு காலம் இவர்களுக்கு அற்புதமான பலனை தரக்கூடியதாக இருக்கிறது. இந்த குரு வந்து 3 பார்வைகள் 5, 7, 9 பார்வை பார்க்கிறார். ஆனால் அவர் பார்க்குற இடம் 6, 8, 10 அப்படின்னு சொன்னால் கூட இவர் வந்து 7ஆம் பார்வையாக பார்க்கலையே, கல்யாணத்தை கொடுக்கலையே, 5ஆம் பார்வையாக பார்க்கலையே, குழந்தைய கொடுக்கலையே, நல்ல இடங்கள்லாம் பார்க்கலையே, அதனால் மிதுன ராசிக்கு இந்த குரு பயிற்சி நல்லா இருக்காது அப்படின்னு பொதுவாக சொன்னால் கூட தீயது கஷ்டத்தை கொடுக்கக்கூடிய இடத்த குரு பார்த்துட்டார் அப்படின்னா அந்த கஷ்டங்கள் எல்லாம் நிவர்த்தி பண்ணிடுறாரு இல்லையா, அதுக்கப்புறமா வரகிற சந்தோஷம் தன்னால் வந்துடும். கஷ்டத்தை எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னாலே அந்த இடத்துல சந்தோஷம் வந்துடும் அப்படின்றது தான். அது மட்டும் இல்லாமல் 2ஆம் இடத்துல உட்கார்றாரு. தனம், வாக்கு, குடும்பஸ்தானத்தில் உட்காராரு. குடும்பத்தை விருத்தி செய்வார். அதுக்கப்புறமா பொருளாதாரத்தை விருத்தி செய்வார். கை நிறைய பணத்தையும் கொடுக்க போகிறார். அதனால் ஜென்ம குரு வனவாசம் அப்படின்ற மாதிரி ஓராண்டு காலம் மிக மிக துயரமான கஷ்டமான சூழ்நிலையில மன போராட்டத்தில் இருந்த மிதுன ராசிக்காரர்கள் இப்பொழுது பெரிய வெளிச்சத்துக்கு வருமாறு ஒரு அமைப்பு இந்த குரு பயிற்சி அவர்களுக்கு கொடுக்க போகிறது என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. சரிங்களா? கண்டிப்பாக இந்த பதிவை பாருங்கள். இதில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கண்டிப்பாக என்னை வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்கள். மற்ற ராசிகளுக்கு அடுத்த பதிவில் நான் பதிவிடுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை அழுத்தி வச்சுக்கோங்க. நான் தினந்தோறும் ஒரு பதிவு போடுவேன். அது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். நன்றி, வணக்கம். அது மட்டும் இல்லாமல் நான் வந்து ஜோதிட சம்மந்தமான உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தாலோ, ஜோதிட ஆய்வு வேணும், ஜாதக ஆய்வு அப்படின்னாலும் என்னை வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்கள்.